Hello students, இன்னைக்கு 8086 instruction sets பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன instruction set இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா data transfer instruction, arithmetic and logical instruction, string instructions, program execution transfer instruction, processor control instruction. இப்போ நம்ம data transfer instruction சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம 8085ல பார்த்தது மாதிரி தான் இந்த 8086 ப்ராசஸர்லேயும் மூவ், புஷ், பாப், எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்லாட் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட். இப்போ மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து மூவ் என்ன பண்ணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது காப்பி பண்ணும். ஆக்சுவலாக சோர்ஸில் இருக்கிறத டெஸ்டினேஷனுக்கு காப்பி பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் பிஎக்ஸ் கமா 592FH அப்படின்னா பிஎக்ஸில் வந்து 592FH அப்படின்ற டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது இது வந்து ஒரு இமிடியேட் நம்பர். நம்ம 8085ல் எப்படி பார்த்தோம், எம்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். இமிடியேட் டேட்டாவை மூவ் பண்ணுறதுக்கு எம்பிஐ பார்த்தோம். ஆனால் 8086க்கு இமிடியேட் டேட்டாவை மூவ் பண்ணுறதுக்கும் ஒரு ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் மூவ் பண்ணுறது, மெமரி டு ரிஜிஸ்டர் மூவ் பண்ணுறதுக்கும் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மூவ் பிஎக்ஸ் கமா 592FH அப்படின்னா இந்த கண்டென்ட் டைரெக்டாக பிஎக்ஸில் மூவ் ஆகும். ஸோ பிஎக்ஸ் ஈக்குவல் டு 592FH. நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவ் சிஎல் கமா 357AH. இப்போ இதை வந்து பிரேஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த மெமரி என்ன பண்ணியிருக்காங்க, பிரேஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இதிலே நம்ம பார்த்தோம், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஃபிசிக்கல் அட்ரஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவ் அட்ரஸ் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்லேயோ இல்லை பேஸ் பாயிண்டர், சோர்ஸ் இண்டெக்ஸ், டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் இதுலெல்லாம் வந்து ஆஃப்செட் அட்ரஸ் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எது கூட ஆட் பண்ணுவாங்க, அந்த ஆட் சம்மர் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் கூட ஆட் ஆகும் இந்த வேல்யூ எல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட், இந்த 4 செக்மெண்ட் ரெஜிஸ்டர் கூட என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிஎல் கமா 357AH வந்து பிரேஸ்குள்ளே இருக்குது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா செக்மெண்ட் கூட இந்த ஆஃப்செட் அட்ரஸ் வந்து ஆட் ஆகும். அப்போ டேட்டா செக்மெண்ட்டுடைய வேல்யூ 10ஆல் மல்டிப்ளை ஆகி டிஸ்பிளேஸ் ஆகும். ஆக்சுவலாக அங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ டேட்டா செக்மெண்ட்டுடைய வேல்யூ 10ஆல் மல்டிப்ளை ஆகும். அது கூட என்ன ஆகும்னா இந்த ஆஃப்செட் அட்ரஸ் ஆட் ஆகும். ஸோ நமக்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணிடும். இந்த ஃபிசிக்கல் அட்ரஸில் உள்ள வேல்யூ எதில் போய் மூவ் ஆகும், சிஎல்லில் போய் மூவ் ஆகும். ஸோ சிஎல் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் அட்ரஸ், வேல்யூ ஆஃப் த ஃபிசிக்கல் அட்ரஸ். ஃபிசிக்கல் அட்ரஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஜென்ரேட் பண்ணணும் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபிசிக்கல் அட்ரஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அதாவது ஒரு செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 அதோட எதை ஆட் பண்ணணும், ஆஃப்செட் அட்ரஸை ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மூவ் பிரேஸ்குள்ளே 734AH கமா பிஎக்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிஎக்ஸ் உடைய கண்டென்ட் வந்து இந்த ஃபிசிக்கல் அட்ரஸில் போய் காப்பி ஆகும். ஸோ ஃபிசிக்கல் அட்ரஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், டேட்டா செக்மெண்ட் இன்ட்டு 10 ப்ளஸ் திஸ் ஆஃப்செட் அட்ரஸ். அப்போ இந்த அதாவது ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஃபிசிக்கல் அட்ரஸில் இந்த பிஎக்ஸ் உடைய கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மூவ் டிஎஸ் கமா சிஎக்ஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சிஎக்ஸ் உடைய கண்டென்ட் வந்து எங்கே மூவ் ஆகும், டிஎஸில் போய் மூவ் ஆயிரும், டேட்டா செக்மெண்ட்டில் போய் மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மூவ் டோட்டல் பிரேஸ்குள்ளே பிபி கமா ஏஎக்ஸ். இந்த ஏஎக்ஸ் உடைய கண்டென்ட் எங்கே மூவ் ஆக போகுது, ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸில் மூவ் ஆக போகுது. இங்கே ஃபிசிக்கல் அட்ரஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், இப்போ பிபின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஸ் பாயிண்டரும் இந்த டோட்டல் வேல்யூவும் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ தான் நமக்கு ஆஃப்செட் வேல்யூ வந்து வந்திருக்கு, டோட்டல் ப்ளஸ் பிபி. ஸோ நமக்கு ஒரு ஆஃப்செட் வேல்யூ இருக்கும். பிபி வந்து எது கூட ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் செக்மெண்ட் கூட. ஸோ ஸ்டாக் செக்மெண்ட் அந்த ரெஜிஸ்டருடைய வேல்யூ இன்ட்டு 10 ஒரு வேல்யூ இருக்கும். அதோடு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆஃப்செட் அட்ரஸை ஆட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃபிசிக்கல் அட்ரஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஏஎக்ஸ் உடைய வேல்யூ எதில் போய் ஸ்டோர் ஆகுது, அந்த ஃபிசிக்கல் அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் என்னது, மூவ் சிஎஸ் இஸ் டு டோட்டல் பிரேஸ்குள்ள பிபி கமா ஏஎக்ஸ்.
இந்த சிஎஸ் ஹிஸ்டோனாவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், செக்மெண்ட் ஓவர் ரைட் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான், டோட்டலையும் பிபியையும் என்ன பண்ணுவோம், ஆட் ஆகும், ஒரு ஆஃப்செட் வேல்யூ கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த பிபி எது கூட ஆட் ஆகிருக்கணும், ஸ்டாக் செக்மெண்ட் கூட ஆட் ஆகிருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிஎஸ் கோட் செக்மெண்ட் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ கோட் செக்மெண்ட் கூட ஆட் பண்ணால் நமக்கு என்ன பண்ணும், கோட் செக்மெண்ட் இன்ட்டு 10 ப்ளஸ் திஸ் ஆஃப்செட் அட்ரஸ், நமக்கு ஃபைனலாக ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் கிடைக்கும். அந்த ஃபிசிக்கல் அட்ரஸில் என்ன ஸ்டோர் ஆகும், இந்த ஏஎக்ஸ் உடைய வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ புஷ், பாப் இதெல்லாம் எப்போ நடக்கும், ஒரு ஸ்டாக் பாயிண்டர் ஒரு ஸ்டாக்கில் தான் நடக்கும். இப்போ ஸ்டாக் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும் நமக்கு தெரியும், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், கியூ வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ லாஸ்ட் எந்த கண்டென்ட் வந்து நம்ம புஷ் பண்ணுறோமோ அந்த கண்டென்ட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக என்ன பண்ணணும், பாப் பண்ணணும், அதுதான் ஸ்டாக். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே புஷ் சிஎக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎக்ஸ் உடைய வேல்யூ போய் ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் அதில் காப்பி ஆக போகுது. இங்கே ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டாக் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற அட்ரஸில் போய் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டாக் பாயிண்டர் ஒரு ஸ்டாக்குடைய மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணோம், அந்த ஸ்டாக்கில் போய் வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது. அப்போ நம்ம என்ன அட்ரஸ்ன்னு ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, 8086 புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தோடனேயே வந்து ஸ்டாக் பாயிண்டருடைய வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3006 அந்த மெமரி வேல்யூ வந்து ஸ்டாக் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுது. ஸோ புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தோடனேயே என்ன ஆகும் அப்படின்னா, டிக்ரிமெண்ட் பை 2. அப்போ 3006 இருக்கிறது 3004 டிக்ரிமெண்ட் ஆயிரும். அதோடைய மெமரி அட்ரஸ் எங்கே பாயிண்ட் பண்ணும், 3004. அப்போ அந்த மெமரியில் இருக்கிற ஸ்டாக்கில் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிஎக்ஸ் உடைய கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ புஷ் டிஎஸ்னா சேம் கான்செப்ட் தான், டிக்ரிமெண்ட் பை 2, காப்பி த கண்டென்ட் ஆஃப் டிஎஸ். 2 வேல்யூ ஸ்டாக் பாயிண்டர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். டிக்ரிமெண்ட் ஆனால் ஸ்டாக் பாயிண்டர் என்ன மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணுதோ அந்த மெமரி அட்ரஸ் ஸ்டாக்கில் தான் நம்ம பாயிண்ட் பண்ணும். ஸோ ஸ்டாக்கில் எந்த மெமரி அட்ரஸோ அந்த மெமரி அட்ரஸில் இந்த கண்டென்ட் போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, புஷ் நெக்ஸ்ட் ஆஃப் பிரேஸ் பிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஆகும்னா, டிக்ரிமெண்ட் பை 2, ஸ்டாக் பாயிண்டர் 2 வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிரும். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து எப்படி காப்பி ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்கல் அட்ரஸ் ஜென்ரேட் பண்ண மாதிரி தான், பிஎக்ஸ் உடைய வேல்யூ நெக்ஸ்ட்டு கூட ஆட் ஆகும். இதுதான் ஆஃப்செட் அட்ரஸ். ஆஃப்செட் அட்ரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டேட்டா செக்மெண்ட் கூட என்ன பண்ணும், டேட்டா செக்மெண்ட் இன்ட்டு 10 ப்ளஸ் திஸ் ஆஃப்செட் அட்ரஸ். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஃபிசிக்கல் அட்ரஸை க்ரியேட் பண்ணும். அப்போ இந்த வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும், அங்கே ஸ்டாக்கில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம புஷ் ஆப்ரேஷன், பாப் ஆப்ரேஷன்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஒரு 16 பிட் டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, புஷ் பண்ண முடியும், பாப் பண்ண முடியும். 8 பிட் டேட்டாவை பண்ண முடியாது. ஒரு வேர்டை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாப். இப்போ பாப்பில் பார்த்தோம் அப்படின்னா பாப் சிஎக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, புஷ் அப்போ டிக்ரிமெண்ட் ஆச்சு, இப்போ பாப் அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ பாப் சிஎக்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், காப்பி அ வேர்ட் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஸ்டாக். இப்போ ஸ்டாக்கில் இருக்கிற கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிஎக்ஸுக்கு காப்பி பண்ணிடும். ஒரு வேர்டை என்ன பண்ணுது அப்படின்னா காப்பி பண்ணிடுது. நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டாக் பாயிண்டர் 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போது 3006 பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா, 3006 என்ன வேல்யூ இருக்கும், ஸ்டாக்குடைய மெமரி அட்ரஸ். அந்த ஸ்டாக்குடைய மெமரி அட்ரஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் என்ன ஆகும், சிஎக்ஸில் காப்பி ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரிமெண்ட் பை 2. இப்போ 2 வேல்யூ ஸ்டாக் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் சேம் கான்செப்ட் தான் பாப் டிஎஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாப் டிஎஸ்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பாப் பண்ணணும். ஸ்டாக் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணுற மெமரி அட்ரஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கண்டென்ட் கொண்டு வந்து டிஎஸில் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பாயிண்டர் 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, பாப் நெக்ஸ்ட் பிரேஸ்க்குள்ளே பிஎக்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ப்ளஸ் பிஎக்ஸ். இப்போ பிஎக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டா செக்மெண்ட் கூட டிஸ்பிளேஸ் ஆகி ஆட் ஆகும். அப்போ டேட்டா செக்மெண்ட் இன்டூ 10 ப்ளஸ் திஸ் ஆஃப்செட் வேல்யூ. அப்போ நமக்கு ஃபைனலாக ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் கிடைக்கும்.
இப்போது நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பாயிண்டர் ஒரு ஸ்டாக்குடைய மெமரி அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. அப்போ அந்த ஸ்டாக்கில் இருக்க கண்டென்ட் என்ன ஆகுது, இந்த ஃபிசிக்கல் அட்ரஸில் போய் காப்பி ஆகும். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பை 2, ஸ்டாக் பாயிண்டர் என்ன ஆகும் அப்படின்னா 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ஒரு ரெஜிஸ்டரில் இருக்க கண்டென்ட் இன்னொரு ரெஜிஸ்டரில் இருக்க கண்டென்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ரெஜிஸ்டரில் இருக்க கண்டென்ட்டை இன்னொரு மெமரியில் இருக்க கண்டென்ட் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 மெமரிக்குள்ளே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம சோர்ஸும் வந்து பைட்டாக இருக்கணும், டெஸ்டினேஷனும் பைட்டாக இருக்கணும். சோர்ஸும் வேர்டாக இருக்கணும், டெஸ்டினேஷனும் வேர்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் வந்து நடக்கும். இங்கே செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா அஃபெக்ட் ஆகாது. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பிஎக்ஸ் சிஎக்ஸ் அப்படின்னா பிஎக்ஸில் இருக்க வேர்டும் சிஎக்ஸில் இருக்க வேர்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஏஎல் சிஎல், இது வந்து ஒரு பைட்டு மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஏஎல்ல இருக்க கண்டென்ட்டும் சிஎல்ல இருக்க கண்டென்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஏஎல் சம் பிஎக்ஸ் அப்படின்னா சம் ப்ளஸ் பிஎக்ஸ், அந்த ஆஃப்செட் வேல்யூ இப்போ பிஎக்ஸ் டிஎஸோட என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். ஸோ டிஎஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் திஸ் ஆஃப்செட் வேல்யூ நமக்கு ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் கிடைக்கும். அப்போ அந்த மெமரியில் உள்ள வேல்யூவும் இந்த ஏஎல்ல இருக்க கண்டென்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஹெச்எஃப், ஸ்டோர் ஏஹெச்எஃப், புஷ் எஃப், பாப் எஃப். இப்போ லோடு ஏஹெச்எஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாக் ரிஜிஸ்டரில் இருக்கிற கண்டென்ட் வந்து ஏஹெச்சில் போய் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ ஏஹெச் வந்து ஒரு பைட் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த லோயர் ஃப்ளாகில் உள்ள அந்த 8 பிட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஏஹெச்சில் போய் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் ஏஹெச்எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏஹெச்சில் இருக்க கண்டென்ட் எங்கே போய் மூவ் ஆகும் அப்படின்னா அந்த லோயர் ஆர்டர் பைட்டில் அந்த 8 பிட் என்ன ஆகும், லோயர் ஆர்டர் பைட்டில் போய் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புஷ் எஃப். புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் பாயிண்டோடைய வேல்யூ 2 வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன மெமரியை பாயிண்ட் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கில் போய் அந்த கண்டென்ட் காப்பி ஆகும். இங்கே எது காப்பி ஆகணும், ஃப்ளாகுடைய கண்டென்ட் வந்து காப்பி ஆகணும். புஷ் அண்ட் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அந்த 16 பிட் ஒரு வேர்டை வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ 16 பிட்டு என்ன ஆகும்னா ஸ்டாக்கில் போய் காப்பி ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா பாப் எஃப். பாப் எஃப் அப்போ என்ன ஆகும், கண்டென்ட் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளாகில் ஸ்டாக்கில் இருக்க கண்டென்ட் வந்து ஃப்ளாகில் போய் காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டாக் பாயிண்டோடைய வேல்யூ 2 வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஓ ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இன்புட் அவுட்புட் போர்ட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இன் ஏஎல் 0F8H அப்படின்னா என்ன ஆகும், இப்போ நார்மலாக மூவ் ஏஎல் 0F8H அப்படின்னா இந்த டைரெக்டாக இந்த 8 பிட் என்ன ஆகும் அப்படின்னா ஏஎல்ல போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இன்னும் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ 0F8H அப்படின்றது ஒரு போர்ட் அட்ரஸ். இந்த போர்ட் அட்ரஸில் உள்ள அந்த 8 பிட் என்ன ஆகும் அப்படின்னா ஏஎல்ல போய் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு IN AX 9FH அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 9FH இதுலேருந்து ஒரு வேர்டு என்ன ஆகுது ஏஎக்ஸில் போய் காப்பி ஆகுது. அதான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மூவ் DX 30F8H அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மீனிங் என்ன, டைரெக்டாக டிஎக்ஸில் போய் என்ன ஆகும், அந்த 30F8H மூவ் ஆகும். இப்போ இன் ஏஎல் DXன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ டிஎக்ஸில் வந்து 30F8H அப்படின்ற ஒரு போர்ட் அட்ரஸ் இருக்குது. இந்த போர்ட் அட்ரஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ, இப்போ ஏஎல் அப்படின்னா ஒரு 8 பிட் டேட்டா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏஎல்ல காப்பி ஆகும். இதே ஏஎக்ஸ் அப்படின்னா ஒரு 16 பிட் ஒரு வேர்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா காப்பி ஆகும். ஸோ மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இன் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு. இப்போ அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் 0F8H, AL. இப்போ ஏஎல்ல இருக்க கண்டென்ட் எங்கே போய் மூவ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0F8H இந்த போர்ட் அட்ரஸ்க்கு மூவ் ஆகும். அவுட் 0FBH, AX அப்படின்னா ஒரு வேர்டு ஒரு 16 பிட் டேட்டா என்ன ஆகுது அப்படின்னா இந்த போர்ட் அட்ரஸ்க்கு மூவ் ஆகுது. இப்போ மூவ் DX, 30F8H அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது ஒரு இமிடியேட் டேட்டா. டிஎக்ஸில் என்ன மெமரியை பாயிண்ட் பண்ணும், 30F8H அப்படின்ற ஒரு போர்ட் அட்ரஸை பாயிண்ட் பண்ணும். ஸோ மூவ் DX, AL அப்படின்னா
இப்போ ஏஎல் ஒரு 8 பிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிஎக்ஸில் காப்பி ஆகுது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஓ ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நார்மலாக அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே பார்த்த மாதிரியே தான் ஆட் வித் கேரி, இன்க்ரிமெண்ட், ஏஏஏ, டிஏஏ இதெல்லாம் வந்து ஆஸ்கி, பிசிடி ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ். இதை வந்து நம்ம தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் சப்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ சப் அப்படின்னா சேம் 8085 கான்செப்ட் தான். 2 கனெக்டை சப் பண்ணி அந்த கனெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி சப் வித் பாரோ, டிக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்இஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது அப்படி தான். இப்போ என்ன பண்ணும், இப்போ ஒரு பைட்டோ இல்லை ஒரு வேர்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஓவராலாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்பர் எல்லாத்தையும். ஒன்ஸ் எல்லாத்தையும் 0வாகவும் 0 எல்லாத்தையும் 1ஆகவும் சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கூட ரிசல்ட் வேல்யூ கூட 1 ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் 2's காம்ப்ளிமெண்ட். ஸோ என்இஜின்றது ஒன்றும் இல்லை, ஒரு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது தான். ஃபைனலாக வந்து கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளை இன்ஸ்ட்ரக்ஷன், ஐமல். ஆக்சுவலாக வந்து மல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா அன்சைன்டு இன்டிஜரை வந்து என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்காக. சைன்டு இன்டிஜரை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக ஐமல் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஏஏஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக அப்படின்னா அந்த பிசிடி ஆப்ரேஷன்ஸ் அது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி டிவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்சைன்டு இன்டிஜர், ஐடிவ் வந்து என்னது அப்படின்னா சைன்டு இன்டிஜரை வந்து டிவைட் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலாக இங்கே ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் ஒரு 8 பிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு வேர்டுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஏஎல்லையும் ஒரு பிஎல்லையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு 16 பிட்டில் நமக்கு வேல்யூ கிடைக்கலாம். 2 8 பிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 16 பிட் வரைக்கும் வேல்யூ கிடைக்கலாம். ஸோ நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை வந்து ஏஎக்ஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஏஎக்ஸையும் பிஎக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 16 பிட்டை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு 32 பிட் வரைக்கும் கிடைக்க ரிசல்ட் வந்து இருக்கலாம். ஸோ நம்ம அந்த வேல்யூ எதில் போய் ஸ்டோர் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎக்ஸில் வந்து லோயர் ஆர்டரையும் ஹையர் ஆர்டரை டிஎக்ஸில் போய் காப்பி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து நாட், ஆண்ட், கேட், ஆர், எக்ஸ்ஆர், டெஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நாட் ஏஎல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏஎல்லுடைய கண்டென்ட் வந்து நாட் கேட் ஆகி ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட் ஆகி ஏஎல்லையே ஸ்டோர் ஆகும். நாட் சிஎக்ஸ் அப்படின்னா சிஎக்ஸுடைய கண்டென்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகி சிஎக்ஸ்லேயே ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆண்ட் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட் பிஎல் கமா ஏஎல்னா பிஎல்லும் ஏஎல்லும் ஆண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகி பிஎல்ல வந்து வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி ஆர்லேயும் அப்படி தான், ஏஎல் கமா பிஎல் அப்படின்னா ரெண்டும் ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஏஎல்லையே ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஆர் கேட், எக்ஸ்ஆர் கேட் அதோடைய ஆப்ரேஷன் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெஸ்ட் ஏஎல் கமா சிஎல்னு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த சோர்ஸ் ரெஜிஸ்டர், டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் ரெண்டும் ஆண்ட் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அப்போ ஏஎல் வேல்யூ சிஎல் வேல்யூ ஆண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகாது. ஆக்சுவலாக அந்த ரிசல்ட்டை வச்சு ஃப்ளாக் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஃப்ளாகில் இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். அதில் வந்து அந்த ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகும். 0 ஃப்ளாக், ஒரு வேல்யூ வந்து 0 இருந்தால் 0 ஃப்ளாக் வந்து செட் ஆகும். கேரி வருதா, கேரி ஃப்ளாக் வந்து இங்கே அஃபெக்ட் ஆகாது. ஸோ சைன் ஃப்ளாக். அப்போ ஃப்ளாக் ரெஜிஸ்டர் மட்டும்தான் இந்த டெஸ்ட் ஆப்ரேஷன் அப்போ அஃபெக்ட் ஆகும். இங்கே ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏஎல் ஆர் எஸ்ஹெச்எல் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்ஹெச்ஆர், எஸ்ஏஆர். இப்போ எஸ்ஹெச்எல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணுறது, எஸ்ஹெச்ஆர் அப்படின்னா ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணுறது. இப்போ எஸ்ஹெச்எல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பிட் ஆக்சுவலாக வந்து ஒரு 8 பிட் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ எம்எஸ்பியுடைய வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா எம்எஸ்பி வேல்யூ வந்து கேரியில் மூவ் ஆகும். அந்த லீஸ்ட் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்எஸ்பி வந்து எப்படி இருக்குன்னா 0, ஒவ்வொருத்தரையும் 0 வந்து ஆட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஹெச்எல் அப்படில எஸ்ஹெச்எல் சிஎக்ஸ் கமா 1 அப்படின்னா 1 டைம் மட்டும் அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் நடக்கும்.
இப்போ 2, 3, 4 டைம்ஸ்க்கு மேலே நமக்கு நடக்கணும் அப்படின்னா, ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா, நம்ம அந்த கண்டென்ட்டை வந்து டைரெக்டாக SAL CX, 5 இல்லை AX, 5 அப்படி கொடுக்கக்கூடாது. 1 டைம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக 1 கொடுக்கலாம். ஒன் டைம்ஸ்க்கு மேலே ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம CL ரிஜிஸ்டரில் அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணணும். 2 டைம்ஸாக இப்போ மூவ் CL, 02 இல்லை 5 டைம்ஸாக மூவ் CL, 05H அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் SHL இப்போ AX ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டரை கொடுத்து CL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். இது நார்மல் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் தான். LSBயில் 0 வந்து காப்பி ஆகிட்டே இருக்கும். MSBயுடைய கண்டென்ட் எங்கே போகும்னா மெமரிக்கு போகும். அதே ரைட் சைட்னா சேம் கான்செப்ட். அதுக்கப்புறம் SAR இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஆர்னா ரைட் சைட். இப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய MSB வேல்யூ மட்டும், LSB வேல்யூ எப்போதும் போல் கேரிக்கு மூவ் ஆகும். MSB வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதிலலாம் 0 ஆட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா 0 ஆட் பண்ண மாட்டோம். அந்த MSBயில் என்ன வேல்யூ இருந்ததோ அதே வந்து அந்த MSBயில் எப்போதுமே இருக்கும். இதுதான் வந்து ஷிஃப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன், ROL, ROR, RCL, RCR. இப்போ ROL இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 8 பிட் இருக்குது, LSB, MSB. இப்போ லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். MSB வேல்யூ கேரிக்கு மூவ் ஆகும். LSBயில் என்ன கண்டென்ட் வரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த MSBயில் இருக்க கண்டென்ட் ஆக்சுவலி இது ரொட்டேட். ஸோ MSBயில் இருக்கிறது மறுபடியும் LSBக்கே வரணும். இப்படியே வந்து வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ஒவ்வொரு தடவையும் MSBயில் இருக்க கண்டென்ட் வந்து கேரிக்கு மூவ் ஆகும். ஸோ கேரி ஃப்ளாக் வந்து அஃபெக்ட் ஆகும். சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் சைடு மூவ் ஆகும் RORல. RCLனா வித் கேரி. MSBயுடைய கண்டென்ட் வந்து LSBக்கு மூவ் ஆகாமல் என்ன ஆகும்னா கேரி வந்து LSBக்கு மூவ் ஆகும். ஸோ இதுதான் லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறது, ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுறது, RCL, RCR. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் நம்ம நார்மலாக பார்க்குறது தான். கால்னால் ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு டிவியேட் ஆகும். ரிட்டன் அப்படின்னா அந்த சப் ப்ரோக்ராம்லேருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு ரிட்டன் ஆகும். ஜம்ப் அப்படின்னா ஒரு பக்கத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸ்க்கு மூவ் ஆகும். இப்போ பக்கத்தில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நீ அந்த அட்ரஸ்க்கு மூவ் ஆகு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸர் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் STC, CLC, CMC, STD, CLD, STI, CLI இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ STC இதில் எல்லாமே வந்து ஃப்ளாக் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ STC அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேரி ஃப்ளாக்கை செட் பண்ணுறது. அப்போ கேரி ஃப்ளாக் 1 அப்படின்னு செட் ஆகும். CLC அப்படின்னா கேரி ஃப்ளாகை கிளியர் பண்ணுறது. ஸோ 0 அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா செட் ஆகும். வேறு எந்த ஃப்ளாகும் அஃபெக்ட் ஆகாது. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனில் கேரி ஃப்ளாக் மட்டும் அஃபெக்ட் ஆகும். இப்போ CMC அப்படின்னு பார்த்தோன்னா கேரி ஃப்ளாகை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். 1 இருந்தால் 0, 0 இருந்தால் 1. நெக்ஸ்ட்டு STDன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ டைரக்ஷன் ஃப்ளாக் தான் இங்கே அஃபெக்ட் ஆகும். டைரக்ஷன் ஃப்ளாகை செட் பண்ணும். டைரக்ஷன் ஃப்ளாக் 1 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிக்ரிமெண்ட் ஆகும். ஒரு SIயோ ஒரு DIயோ என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா CLD டைரக்ஷன் ஃப்ளாகை கிளியர் பண்ணுறோம். அப்போ 0 வந்து வேல்யூ ஸ்டோர் ஆகும். 0 அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த SI சோர்ஸ் இண்டெக்ஸோ இல்லை டெஸ்டினேஷன் இண்டெக்ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகும் அதோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா STI இன்டரப்ட் ஃப்ளாகை செட் பண்ணுறது. இது செட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அதாவது INTR இன்டரப்டை எனேபிள் பண்ணுறோம். இப்போ CLIன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளியர் பண்ணுறோம். அதாவது INTR இன்டரப்ட் என்ன பண்ணுறோம், டிசேபிள் பண்ணுறோம். இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து இங்கே 0ன்னு ஆகும். ஸோ வேறு எந்த ஃப்ளாகும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 8086 என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராக பார்த்தாச்சு. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் நார்மலாக மூவ், காப்பி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் இங்கே வந்து அடிஷ்னலாக பார்த்தோம். லாஜிக்கல்லையும் அதே மாதிரி தான் AND கேட், OR கேட், NEG இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸர் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் 8086 உடைய பின் டயக்ராம் அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.